தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். பீகார் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணி மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் 202 இடங்களை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது. ஆர்ஜேடி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வி யாதவ் தோல்வியை தழுவினார். அரசியல் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி தவிர்க்க முடியாதது என அவர் கூறியிருந்தார். இந்த சூழலில் லாலு பிரசாத் மகள் ரோஹிணி ஆச்சாரியா தான் அரசியலிலிருந்து விலகுவதாக அதிரடியாக அறிவித்துள்ளார். இந்த முடிவுக்கு காரணம் தேர்தல் தோல்வி மற்றும் குடும்ப பிரச்சனைகள் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரோஹிணி ஆச்சாரியா வெளியிட்ட பதிவில், நான் அரசியலை விட்டு விலகுகிறேன், என் குடும்பத்தை விட்டும் விலகி இருக்கப் போகிறேன். சஞ்சய் யாதவும் ரமேஷும் என்னிடம் இதை செய்ய சொன்னார்கள். எல்லா படிகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் ரோஹிணி கூறியுள்ளார். பீகார் முன்னாள் முதல்வர் லாலுவுக்கு மொத்தம் 9 வாரிசுகள். அவர்களில் 7 பேர் மகள்கள், 2 மகன்கள். இரண்டாவது மகள்தான் ரோஹிணி ஆச்சாரியா. இவர் ஒரு மருத்துவர். 2022இல் லாலுவுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்தது. அப்போது தந்தைக்காக ரோஹிணி ஆச்சாரியா சிறுநீரகத்தை தானமாக வழங்கினார். லாலுவின் மகன்கள் தேஜஸ்வி யாதவ், தேஜ் பிரதாப் யாதவ் இருவரும் அரசியலில் உள்ளனர். ஏற்கனவே தேஜ் பிரதாப் யாதவும் மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்து சென்றார். அடுத்ததாக அரசியலில் குதித்த ரோஹிணியும் இப்போது குட்பை சொல்லியுள்ளார்.